முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல தமிழ்நாட்டில் மணல் கடத்தல் நடைபெறுவதும் இதன் மூலமா படுகொலைகள் நடப்பதும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது. மணல் கொள்ளையில ஈடுபடுவோர திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்காம அவங்க மேல மென்மையான போக்கினை கடைபிடித்து வருவதுதான் இது மாதிரியான கொலைகள் அதிகரிக்க வழிவகுக்குது. திமுக அரசு இது மாதிரியான மென்மையான போக்கினை கடைபிடிப்பதற்கு காரணம் ஆளும் கட்சியை சார்ந்த முக்கியமான அரசியல் புள்ளிகள் மணல் கொள்ளையில ஈடுபடுவதுதான்னு சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருவது மூலமா நிலத்தடி நீர் குறைந்து பொதுமக்கள் தண்ணீருக்கு அல்லல் பட வேண்டிய அவல நிலையும் உருவாகும். தமிழ்நாட்டில் நடைபெற மணல் கொள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுல உடனடியா தலையிட்டு மணல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுத்து நிறுத்தவும், கொலைகாரர்களை கண்டுபிடித்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உரிய தண்டனையை பெற்று தரதுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கூறியிருக்கிறாரு.